அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு ர்கஉ வஸ்ஜுது வஅபுது ரப்பக்கும் வஃஅலுல் கைர லஅல்லக்கும் துஃப்லிஹூன். قال رسول الله صلى الله عليه وسلم خير الناس من ينفع الناس. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்பாளன் எல்லாம் அல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். இந்த அல்லாஹுடைய பேரருளும் பெரும் கிருபையும் நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தினர்கள், தோழர்கள், உம்மத்தினர்கள், வருகை தந்துள்ள அத்தனை பேர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. தமிழ்நாடு முஸ்லிம் கல்வி இயக்கத்தின் கல்வி ஆர்வலருக்கான பயிலரங்கம் அல்லாஹின் அருளால் மிகச் சிறப்பாக தொடங்கியிருக்கிறது. வருகை தந்துள்ள அத்தனை பேருக்கும், குறிப்பாக இந்த தமிழ்நாடு கல்வி இயக்கத்தை நிறுவி அதை சிறப்பாக 4 நூற்றாண்டுக்கும் அதிகமான முறையிலே சிறப்பான முறையிலே வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் சிஎம்என் சலீம் சாஹிப் அவர்களே, அவர்களுடன் பயணிக்கின்ற சங்கைக்குரிய உலமா பெருமக்கள், நிர்வாகத்தினர்கள், மாநில மாவட்ட நிர்வாகிகள், வருகை தந்துள்ள சங்கைக்குரிய உலமா பெருமக்கள், சமூகத்தினுடைய பொறுப்பாளர்கள், பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள், தாய்மார்கள், சகோதரிகள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை சலாத்தை சொல்லி தொடங்கிக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமானவர்களே, முதல்ல உங்கள் எல்லோருக்கும் நன்றியையும் துஆவையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம், இந்த காலம் என்பது பொருள் முதல் மணி மைண்ட் என்று சொல்லக்கூடிய, எதற்கெடுத்தாலும் ஏதாவது ஒரு லாபத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இருக்கிறது. ஏதாவது செய்யணும்னா எனக்கு என்ன கிடைக்கும்? தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நீ எங்கள் வீட்டுக்கு வந்தால் என்ன கொண்டு வருவ, நான் உங்கள் வீட்டுக்கு வந்தால் என்ன தரணும். ஆக ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருந்தால் தான் நம்முடைய நேரத்தையும் காலத்தையும் செலவழிக்கக்கூடிய ஒரு சிந்தனை அதிகமாகிவிட்ட மக்கள் வாழும் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் சமுதாயத்தின் மீது, சமூகத்தின் மீது கொஞ்சம் அக்கறைப்பட்டு கல்வி சம்பந்தமான ஏதாவது ஒரு ஹிதுமத்தை, ஒரு உதவியை இந்த உம்மத்துக்கு நாம் செய்யணுங்கிற ஒரு ஆர்வத்தோடு நீங்கள் வந்திருக்கீங்க. அல்லாஹ் தஆலா இதற்கு பகரமாக அல்லாஹ் தங்களுடைய நம் எல்லோருடைய ஆயுளிலும் ஆரோக்கியத்திலும் பரக்கத் செய்வானாக. இங்கே வந்து கலந்து கொள்வதனால இதனுடைய ஜஸா, அஜ்ர், கூலி அல்லாஹ்விடத்தில் மிக உயர்ந்து இருக்கிறது. நம்மின் மூலமாக யாராவது ஒருவர், நாம் நடக்கக்கூடிய இந்த பயிலரங்கத்தின் மூலமாக யாராவது ஒருவர் இந்த அரசு துறைக்கோ, நீதித்துறைக்கோ, சட்டத்துறைக்கோ, இந்த நாட்டில் உள்ள உயர் பதவிக்கு வந்துவிட்டு அவர் செய்யக்கூடிய அந்த ஹிதுமத்தின் மூலமாக நாம் நன்மை இன்ஷா அல்லாஹ் பெறப்போகிறோம். அல்லாஹ் கபூல் செய்வானாக. நம்முடைய சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயம், நம்முடைய பாரம்பரியம் என்ன, பரம்பரை என்ன என்று நம் எல்லோருக்கும் தெரியும். உலகத்தை ஆட்சி செய்த சமுதாயம், உலகத்துக்கு விஞ்ஞானத்தையும் மருத்துவத்தை எல்லா துறையையும் கற்றுக் கொடுத்த ஒரு சமுதாயம் முஸ்லீம் சமுதாயம்.
இந்தியாவை எடுத்துக்கொண்டால் 800 ஆண்டுகள் என்று சொல்வார்கள். அங்கொன்றும் இங்கொன்றுமாக பார்த்தால் 1140 வருஷங்கள் 270 மன்னர்கள் இந்தியாவை ஆட்சி செய்தவர்கள். 1140 வருஷத்தில் 270 மன்னர்கள் ஆட்சி செய்த நம்முடைய பரம்பரை. அந்த பாரம்பரியத்திலே இருக்கக்கூடிய நாம், பரம்பரையில் இருக்கக்கூடிய நாம், ஒரு காலத்திலே கல்வி, வேலை வாய்ப்பு, பொருளாதாரத்தில் எல்லாத்துக்கும் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு வாழ்வுரிமையும் கேள்விக்குறியாக்கப்பட்டு விட்டது. கல்வி, வேலை வாய்ப்பு, பொருளாதாரம் என்கின்றதை கடந்து வாழ்வதே ஒரு கேள்விக்குறியாக ஆக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நம்ம சமூகம் இன்றைக்கு தள்ளப்பட்டு இருப்பதை நாம் எல்லோரும் உணர்கிறோம், எல்லோரும் அறிவோம். இந்த நிலையிலே தான் இந்த சமுதாயத்தை எப்படியாவது மீட்டு கொண்டு வர வேண்டும். மற்ற சமூகத்தை காட்டிலும் முன்னணிக்கு வராவிட்டாலும் ஓரளவாவது இந்த சமூகத்தை கைதூக்கிவிட வேண்டும் என்று நீங்கள் எல்லோருமே பாடுபடுகிறீர்கள். இங்கே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அவர்களுக்குண்டான வழியிலே, அவர்களுக்குண்டான பாதையிலே சமுதாயத்துடைய முன்னேற்றத்திற்காக வேண்டி பல வழிகளிலும் நாம் எல்லோரும் போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த எதிர்பார்த்த அந்த இலக்கை நாம் அடைகிறோமா என்று சொன்னால் அடைய முடியவில்லை. கல்வி 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 என்று சொன்னோம். எல்லாம் இன்னைக்கு ஓரளவு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி முஸ்லீம் பகுதிகளில் டீச்சர்ஸ் கூப்பிடுவாங்க, பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புங்க. சத்துணவு சாப்பிடுவதற்காண்டி அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு நிலையில் இருந்து இன்றைக்கு சமுதாயத்திலே அல்லாஹ்வினால் ஓரளவு 1 டிகிரி வாங்கக்கூடிய அளவுக்கு சமுதாயம் கல்வியிலே முன்னோகி இருக்கிறது என்பதை மறுப்பதற்கு இல்லை. ஆனால் சரியான இலக்கை அடைந்திருக்கிறோமா? அந்த 1 டிகிரி என்பது கல்யாண பத்திரிகையில் போட்டுக்கொள்வதற்கு. ஏன்னா எடுத்தோடனே என்ன கேட்குறாங்க, மாப்பிள்ளை படிச்சிருக்காரா, பொண்ணு படிச்சிருக்காரான்னு கேட்குறாங்க. அந்த சரி படிச்சிருக்காருன்னு சொன்ன உடனே அந்த டிகிரியை போடுறதுக்காக வேண்டி படிக்க வைக்கிறோம், அதோட முடிஞ்சு போச்சு. அதுவும் எப்படி? அதுக்கு ஒரு இலக்கும் கிடையாது, தொலைநோக்கும் சிந்தனையும் கிடையாது. அதை எப்படி தேர்ந்தெடுக்கிறோம் என்பதும் கிடையாது. யாராவது ஒருத்தர் இந்த இதில் போங்க அப்படின்னா அந்த இதில் எல்லாரும் போகிறது. ஐடி ஒரு காலத்தில், இப்போ ஏஐன்னு ஏஐ ஒரு காலத்தில், இப்படி அந்த சீசன், மாம்பழ சீசன், ஆப்பிள் சீசன் மாதிரி அதையும் நாம் எப்படி தேர்ந்தெடுக்க இந்த சமுதாயம்னு சொன்னால் ஒரு தொலைநோக்கு சிந்தனை அல்லது ஒரு இலக்கு அல்லது ஒரு சாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் அல்லது உயர்நிலைக்கு வர வேண்டும் என்கின்ற ஆர்வம் அல்லது திட்டமிடாத ஒரு நிலையில்தான் கல்வியில் இன்றைக்கு நம் சமுதாயம் இருக்கிறது. படிக்க வைக்கின்றோமே தவிர என்ன படிக்க வைக்கிறோம், எதற்காக படிக்க வைக்கிறோம், இதனுடைய நோக்கம் என்ன, இதனுடைய உச்சத்தை அடைவதற்குண்டான வழி என்ன என்பதை இந்த சமுதாயம் முற்றிலுமாக இன்னும் தெரிந்து கொள்ள என்பதுதான் வேதனையான விஷயம். ஆனால் நம்மோடு இருந்த சமுதாயங்கள் 1986 சச்சாரி கமிட்டி எல்லாத்துக்கும் ஞாபகம் வரும். அந்த கமிட்டி கல்வியில் முஸ்லீம் சமுதாயம் நம்ம பின்தங்கி இருக்குன்னு சொன்ன வரலாறுலாம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா அங்கே வந்திருக்கவங்க எல்லாருமே இங்கே யாருக்கு இந்த கல்வி பயிலரங்கம்னு சொன்னால் கல்வி ஆர்வலர்களுக்கு, மாணவர்களுக்கு அல்ல, எல்லாத்துக்கும் எல்லா விஷயமும் ஓரளவு தெரிந்திருக்கும். தொட்டு நினைவுபடுத்துகிறோம், அவ்வளவுதான். அந்த சச்சாரி கமிட்டி 1986 சொன்ன அந்த தகவல் முஸ்லீம் சமுதாயம் மற்ற சமுதாயத்தை விட எந்த அளவுக்கு என்றால் இந்த நாட்டில் உள்ள மிக தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை விட எல்லா வகையிலும் பின்தங்கி இருக்கிறதுன்னு அறிக்கை கொடுத்தாங்க. ஆனால் அதற்கப்புறம் அதே சரிசமமாக இன்னொரு சமுதாயத்துக்கும் மற்ற சமுதாயத்துக்கும் சொல்லப்பட்டது. நம்ம தாழ்த்தப்பட்ட சமுதாயம் யாரையும் சொல்ல மாட்டோம், எல்லாமே மனிதர்களில் ஒன்று தான். விளங்குவதற்காக வேண்டி சொல்கிறேன். தாழ்த்தப்பட்ட சமுதாயம், மிகவும் தாழ்த்தப்பட்ட சமுதாயம், பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் என்றெல்லாம் இந்த நாட்டிலே படிகளை வைத்திருக்கிறார்களே, அந்த அடுக்குகளை நாம் சொல்வதற்கு உங்களுக்கு விளங்கணுங்கிறதுக்காண்டி சொல்கிறேன். இவர்களால் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் என்று இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய அவர்களும் நம்மை போன்றுதான் மிகவும் பின்தங்கி இருந்தார்கள். ஆனால் 86 அதற்கு முன்னால் இந்த 30 வருஷத்தில் நாம் சமுதாயம் அடைந்த முன்னேற்றம் என்ன, மற்ற சமுதாயம் அடைந்த முன்னேற்றம் என்ன என்பதையும் நீங்கள் பார்க்கணும், ஒப்பிட்டு பார்க்கணும். நம்ம சமுதாயம் அன்றைக்கு இருந்த மாதிரி தான் இன்றைக்கும் இருக்கிறது. பொருளாதாரத்திலும் சரி, கல்வியிலும் சரி, வேலைவாய்ப்பிலும் சரி. வெளிநாட்டுக்கு போய் கஷ்டப்படுறாங்க படிச்சுட்டு போய். அப்படி இல்லைன்னு சொன்னால் இங்கே யாருக்கு கீழேயாவது வேலை செய்கிறாங்க. ஆனால் இந்த சமுதாயம் அப்படி இருந்த சமுதாயம் அல்ல, வேலை கொடுத்த சமுதாயம், உற்பத்தியாளர்களை உருவாக்கிய சமுதாயம்,
எத்தனையோ குடும்பங்கள் அடுப்பறிவதற்கு காரணமாக இருந்த சமுதாயம், அந்த சமுதாயம் பிறட்ட போய் சம்பளம் வாங்கக்கூடிய நிலையிலையும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிலைமைக்கு இன்னைக்கு ஆக்கப்பட்டிருக்கு. அந்த சமுதாயத்தினுடைய முன்னேற்றம் பிற சமுதாயத்தை போன்று இல்லை என்று ஒப்பிட்டு பார்க்கும்போது நீங்கள் புரிந்து கொள்ளலாம். சாதாரண ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிக்கிட்டே போகலாம். கல்வியிலையும் சரி, வேலை வாய்ப்பிலையும் சரி. உதாரணத்துக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி மத்திய கவர்மெண்ட் ஒன்று அறிவிச்சது. அந்த சமுதாயம், குறிப்பிட்ட அந்த சமுதாயத்துக்கு அறிவித்தாங்க, பொருளாதாரத்தை மேம்பட்டு விடணுங்கிறதுக்காக உங்களுக்கு ஜேசிபி வழங்கப்படும். அந்த ஜேசிபி 25 லட்சம் ரூபாய்க்கு அரசு மானியம் தரப்படும். நீங்கள் 2 லட்சம் ரூபா கொடுத்தா போதும் அப்படின்னு அரசாங்கம் அறிவிச்சது. அறிவித்த கொஞ்சம் ஒரே நாளில் 70 ஜேசிபி நாட்டில் எல்லா இடத்துலையும் காலியாக போச்சு. உடனே அந்த திட்டத்தை நிறுத்திட்டாங்க. இப்போ இந்த திட்டத்தை யார் நிறைவேற்றினது? அந்த சமுதாயத்துக்காக வேண்டி. அந்த நிறைவேற்றக்கூடிய இடத்துக்கு அவங்க போயிட்டாங்க. இதை அங்கே கவனிக்கணும். தான் சமுதாயத்துக்கு கைதூக்கி விடணும் பொருளாதாரத்தில் அப்படின்னு சொல்லி அந்த பொருளாதாரத்தில் கை தூக்கி விடுவதற்காக வேண்டி திட்டத்தை நிறைவேற்றுகிறார்கள் அல்லவா அதிகார வர்க்கம். அந்த இடத்துக்கு அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் போய்விட்டார்கள். ஆனால் நாம் இங்கே இருக்கிறோம். இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு பெட்ரோல் பங்க் வைக்க போறீங்க, நீங்கள் முஸ்லீமாக இருந்தாலோ முஸ்லீம் அல்லாத மற்ற பிற்படுத்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலோ உங்களுக்கு வேற தொகை. இதே வேற ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தால் 25% கொடுத்தா போதும். 25% நீங்கள் பணம் கட்டினீங்கன்னா, உதாரணத்துக்கு விளங்குறதுக்கு சொல்கிறேன், நான் பெட்ரோல் பங்க் நீங்களோ நாங்களோ ஆரம்பிக்கணும்னா 1 லட்ச ரூபா கொடுக்கணும் வைங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், 1 லட்சம் இல்லை, 1 லட்சம் வச்சுக்கொள்ளுங்க. ஆனால் இதை இன்னொரு சமுதாயம் பெட்ரோல் பங்க் ஆரம்பிக்கணும்னு சொன்னால் அவருக்கு 25,000 ரூபா கொடுத்தா போதும். அது எந்த சமுதாயம்? நமக்கு ஈக்குவலாக பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கின்ற கணக்கு காண்பிக்கப்பட்ட சமுதாயம். அப்போ அந்த சமுதாயத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு பொருளாதார திட்டத்தை கொடுத்து அந்த பொருளாதாரத்தில் மேம்படுத்துவதற்குண்டான வழிமுறைகளை அந்த சமுதாய மக்களும் அரசாங்கமும் செய்கிறதுன்னு சொன்னால், நமக்கு அந்த திட்டங்கள் வரலை அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன காரணம்னா ஒன்றுமே இல்லை. அந்த திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய அதிகார இடத்துல அவர்கள் போய் உட்கார்ந்துட்டாங்க. நாம் அங்கே போய் உட்காரலை என்பதுதான் முக்கியமான விஷயம். நீதித்துறை, அரசு துறை, சட்டத்துறை 3 தான் இந்த நாட்டினுடைய மிக உயர்ந்த துறை. அது மற்ற இலக்குகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் நீதித்துறை, சட்டத்துறை, இந்த துறைகளில் எல்லாம் மற்ற சமுதாய மக்கள் போய் உட்கார்ந்துட்டாங்க. நம்ம சமுதாய மக்கள் இன்னும் அங்கே போகலை என்பதுதான் விஷயம். ஒரு குறிப்பிட்ட லெவலில் போகிறோம், 1 டிகிரி 2 டிகிரி போகிறோம், அதுக்கப்புறம் போகலை. எனவே அந்த துறைக்கு, நீதித்துறை, சட்டத்துறை, அரசு துறை, இந்த துறைகளுக்கு நம்முடைய பிள்ளைகளை போக வைக்க வேண்டும் என்கின்ற மிக உயர்ந்த எண்ணத்தில் தான் இந்த பயிலரங்கம் இன்றைக்கு இங்கே நடத்தப்படுகிறது. அதற்காக வேண்டி உள்வாங்கி அந்த செய்திகளை எல்லாம் உள்வாங்கி இந்த சமுதாயத்திற்கு கை தூக்கி விடுவதற்கு தான் நாம் எல்லாம் வந்திருக்கிறோம். அல்லாஹ் கபூல் செய்வானாக. இது சாதாரண விஷயம் அல்ல அருமையான பெருமக்களே. நம்மளால் முடியவில்லை என்றால் யாரால் முடியுமோ அவர்களுக்கு அந்த உதவியை செய்வதன் மூலமாக அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுக்கொள்ள முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யார் உண்மை நல்ல மனிதன், யார் சிறந்த மூமின், யார் சிறந்த முஸ்லீம், கைருன் நாஸி மை யன்ஃபஉன் நாஸ், யார் மக்களுக்கு பயன் தரும் வகையில் சேவை செய்கிறாரோ, யார் மக்களுக்கு பயன் தரும் வகையிலே உழைக்கிறாரோ அவர்தான் சிறந்தவர் என்றார்கள் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையான பெற்றோர்களை, நம்மால் முடியுமா என்று சொன்னால் முடியும். ஆனால் அதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை. என்னால் இனி நீதித்துறைக்கோ சட்டத்துறைக்கோ அல்லது காவல்துறைக்கோ அரசு துறைக்கோ என்னால் போக முடியுமா? முடியாது. அப்படி என்றால் போக முடியும் என்பதற்குண்டான வழிகாட்டுதலை, அவர்களுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதின் மூலமாக அந்த நன்மையை நாம் பெற முடியும். ஒரு பள்ளிவாசலுக்காக வேண்டியோ அல்லது ஒரு மதர்சாவுக்காக வேண்டியோ அல்லது சமுதாயத்தினுடைய பலகீனமான மக்களுக்காக வேண்டிய ஒரு திட்டத்தை, ஏதாவது ஒரு செயலை செய்ய வேண்டும் என்றால் அந்த சேரில் போய் உட்காரணும், அந்த சேரில் உட்கார்ந்தா ஈஸியாக செய்யலாம் அப்படின்னு நான் நினைச்சு முயற்சி பண்ணால் அது என்னால் முடியாது. அந்த வயதும் இல்லை, அந்த வாய்ப்புகளும் இல்லை. ஆனால் அந்த வயதும் வாய்ப்பும் உள்ளவர்களுக்கு கைதூக்கி விட்டு நீ போய் உட்காரு என்று அவனுக்கு வழிகாட்டுவதன் மூலமாக அவன் அந்த சேவையை, அந்த வேலையை செய்கிற போது அவன் செய்கின்ற அந்த பணியிலிருந்து நமக்கு நன்மைகள் கிடைத்து கொண்டே இருக்கும் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரமலான் மாதம் நோன்பு என்பது கடமையான விஷயம், நம் எல்லோருக்கும் தெரியும். ஃபர்லான நோன்பு,
விடுவதற்கு அனுமதி யாருக்கும் இல்லை. 3 நபர்களுக்குத்தான் ரமலான் மாதத்தினுடைய நோன்பை விடுவதற்கு அனுமதி உண்டு. ஃபமன் கான மின்கும் மரீலன் அவ் அலா சஃபரின் ஃபஇத்தத்தும் மின் ஐயாமின் உஹர். 3 நபர்களுக்குத்தான் அந்த நோன்பை விடுவதற்குண்டான அனுமதி உண்டு. பயணி, நோயாளி. ஆக ரமலான் மாதம் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படை அழைத்து கொண்டு செல்கிறார்கள். பாலைவனம், நிழலில்லாத இடல். நன்றாக கவனிக்க வேண்டும். நிழலில்லாத இடல். அந்த நிழலில்லாத அந்த இடத்திலே படைகள் களைப்படுத்திட்டாங்க. சஹாபாக்கள்லாம் எங்கேயாவது தங்கணும், ஓய்வு எடுத்துட்டு போகணும் என்கின்ற நிலையில் அங்கேயும் இங்கும் பார்த்தால் எங்குமே கட்டடமும் இல்லை, மரம் கூட இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு வழி இல்லை, இங்கே படைகள் தங்குவதற்குண்டான கூடாரம் அமையுங்கள், நிழலை ஏற்படுத்துங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சில சஹாபாக்கள் அந்த பணியிலே ஈடுபட்டார்கள். புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸ் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். நீங்கள் தேவைன்னா எங்கள்கிட்ட கேட்கலாம், ஹதீஸ் எடுத்து காமிக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், படைகள் தங்குவதற்குண்டான நிழலை ஏற்படுத்துங்கள், ஒரு கூடாரத்தை அமையுங்கள் என்று சொன்னார்கள். அமைக்கப்பட்டது. அந்த பணியின் காரணத்தினால் சில சஹாபாக்கள் நோன்பு வைக்கவில்லை. நான் 5 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. அந்த பணியின் காரணத்தினால் சில சஹாபாக்கள் நோன்பு வைக்கவில்லை. அங்கே வேலை நடக்கு, பணியெல்லாம் முடிஞ்சிருச்சு, படைகள் எல்லாம் தங்குகிறார்கள். முடிஞ்சு பெறப்படுற நேரத்தில் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான வார்த்தை சொன்னார்கள், ஸஹல்பல் முஃப்திரூன அஜ்ரன். நோன்பு வைக்காமல் இந்த படைகளுக்காக வேண்டி தங்குவதற்குண்டான நிழலை ஏற்படுத்தி கொடுத்தார்களே, அவர்கள் நோன்பு வைத்தவரின் நன்மையை பெற்றுவிட்டார்கள் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரமலானுடைய ஃபர்லான நோன்பு என்பது எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம். அதை அவர்கள் எதற்காக விட்டார்கள்? இந்த படைகளுக்கு உதவி செய்வதற்காக வேண்டி. இந்த படைகளுக்கு உதவி செய்வதற்காக வேண்டி இந்த நோன்பை விட்டதினால் நோன்பு வைத்தவரின் நன்மையை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்றார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்று சொன்னால் இது போன்ற சமுதாய பணியிலே, சமூக பணியிலே நம்மால் முடியவில்லை என்றால் முடிந்தவர்களுக்கு நாம் உதவி செய்வது, இயன்றவர்களுக்கு நாம் உதவி செய்வது என்பது அந்த நன்மையை பெற்றுத்தரும் என்கின்ற ஒரு விளக்கத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அருமையான பெருமக்களே, ஏராளமான விஷயங்களை சொல்லலாம். இன்றைக்கு இந்த சமுதாயத்திற்கு யார் தேவை? ஆய்வாளர்கள் தேவை, ஆளுமை திறன் உள்ளவர்கள் தேவை. அந்த இடத்துக்கு நம் சமுதாயத்தை, நம் நாளைய தலைமுறையை கொண்டு வந்தால்தான் இந்த சமுதாயம் நாளைக்கு இந்த நாட்டிலே முதல் தர குடிமகனாக வாழும். இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு கூடிய எல்லா சூழ்ச்சிகளும், வரலாற்றிலே திருட்டுத்தனம், எல்லா வகையிலும் திருட்டுத்தனம் செய்து இந்த சமூகத்தை 2ஆம் தர குடிமக்களாக ஆக்க வேண்டும் என்ற இந்த செய்த முயற்சியை முடியடிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த 3 துறைகளுக்கும் நம்முடைய பிள்ளைகள் போய் சேர வேண்டும். நீதித்துறை, அரசு துறை, சட்டத்துறை. இங்கே எப்போ போய் உட்கார்றாங்களோ அங்குதான், அப்பொழுதுதான் இந்த சமூகம் மிக உயர்ந்த இடத்துக்கு வர முடியும். உமர் இல்லா தலானு சஹாபாக்கள்கிட்டலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கேட்கும்போது சொன்னாங்க, ஒரு சஹாபியை பார்த்து கேட்டாங்க, நீங்கள் அல்லாஹ்ட்ட துவா செய்யணும்னு சொன்னால் நீங்கள் என்ன கேட்பீங்கன்னு கேட்டாங்க. ஒரு சஹாபி சொன்னாங்க, யா அமீருல் மூமின் அவர்களே, நான் அல்லாஹ்ட்ட துவா கேட்குறதாக இருந்தால் என்ன கேட்பேன் தெரியுமா? எனக்கு இந்த அறை முழுவதும் தங்கம் வேண்டும், இந்த தங்கத்தை அனைத்தையும் இறைவனின் பாதையில் செலவிட வேண்டும் என்று நான் கேட்பேன்னு சொன்னார். இன்னொருத்தர் சொன்னார், நான் இந்த இறை மார்க்கத்துக்காக உயிரை கொடுக்க வேண்டும் என்று நான் துவா கேட்பேன்னார். ஒவ்வொருத்தர் ஒரு கருத்தை சொன்னாங்க. கடைசியாக எல்லாரும் சேர்ந்து உமர்லாத்தன் கேட்டாங்க, யா அமீருல் முஃமினீன் அவர்களே, நீங்கள் என்ன கேட்பீங்கன்னு சொல்லுங்கன்னு நாங்கள். கடைசியாக அவங்க சொன்னாங்க, நான் இறைவனிடத்தில் கேட்பதாக இருந்தால் அபூ பக்ர் ஜர்ராஹ் போன்ற சஹாபியை போன்ற அறிவாளிகளும் ஆய்வாளர்களும் இந்த ஆட்சியை வழிநடத்தக்கூடிய, ஆட்சித்துறைக்கு வழிகாட்டக்கூடிய அறிவாளிகளை நான் இறைவனிடத்தில் கேட்பேன் என்று உமர்லாத்தலான்னு சொன்னார்கள். அவருடைய ஆட்சி இன்றைக்கும் சிறப்பாக இருக்கிறது என்றால் அவர்களை சுற்றி இருந்த அந்த ஆட்சியை வழிநடத்தக்கூடிய அந்த ஆட்சியாளர்களும் ஆய்வாளர்களும் தான் காரணம் என்பதை வரலாற்று ரீதியாக நாம் தெரிந்து கொள்ளும் அருமையான பெருமக்கள். அதே மாதிரி தான் அலி ரலியல்லாஹு தஆலா என்று கேட்டாங்க. ஏங்க, அபூபக்கர் சித்திக் இல்லாத காலத்திலேயும் குழப்பம் இல்லை, உமர் ரலியல்லாஹு தஆலாத்திலையும் குழப்பம் இல்லை, ஆனால் உங்கள் காலத்தில் இவ்வளவு குழப்பம் இருக்க என்ன காரணம்னு கேட்டாங்க. அதுக்கு அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் நாங்கள் ஆலோசகர்களாக இருந்தோம்.
அப்படின்னு முடிச்சுட்டாங்க ஒரே வரியில், வேற ஒன்றும் சொல்லலை. அவர்களுடைய ஆலோசகர்களாக ஆட்சி வழிநடத்தக்கூடியவர்களாக நாங்கள் இருந்தோம் என்று மட்டும் சொல்லி முடிச்சிட்டாங்க. ஆக அந்த ஆய்வு ஆட்சி துறைக்கு வரக்கூடிய அதிகாரத்துறைக்கு வரக்கூடியவர்கள் இன்றைக்கு சமுதாயத்தில் தேவைப்படுகிறார்கள். அதை எப்படி உருவாக்கணும், ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு நிறைய வாசல்கள் திறந்திருக்கிறது. அந்த வாசல்களை எல்லாம் இந்த சமுதாயம் பயன்படுத்த முடியாத அளவுக்கு தெரியாத அளவுக்கு இருக்கிற அந்த நிலையை போக்குவதற்காக வேண்டித்தான் இன்றைக்கு இந்த பயிலரங்கத்தை தமிழ்நாடு முஸ்லீம் கல்வி இயக்கம் மிக சிறப்பான முறையிலே ஏற்பாடு செய்திருக்கிறது. தொடர்ந்து 1/4 நூற்றாண்டு 25 வருட காலம் கல்வி 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 என்று சொல்லி கல்விக்காக மட்டுமே முழு கவனம் செலுத்தி பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு முஸ்லீம் கல்வி இயக்கம், அவருடைய நிறுவனர் மரியாதைக்குரிய அண்ணன் சலீம் அவர்களோடு பயணிக்கின்ற அன்பு சகோதரர்கள் எல்லாருக்கும் அல்லாஹ் தஆலா இம்மையிலும் மறுமையிலும் சிறப்பான நற்குலி வழங்குவானாக என்று மனமாற நாங்கள் துஆ செய்கிறோம். நானும் அதிகப்படியாக துஆ செய்து கொண்டே இருக்கிறேன். ஏன் தெரியுமா, எனக்கு 3 குழந்தைகள். இரண்டாவது குழந்தை எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடித்துவிட்டு பிஹெச்டி பண்ணிட்டு இருக்காங்க. 2வது பெண் குழந்தை எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடித்துவிட்டு, இந்த அளவுக்கு நாங்கள்லாம் படிக்க வைக்க காரணம் சலீமன்னோட தொடர்பு தான். இதே ஜமால் முஹம்மது காலேஜில் படித்து அல்லாஹ் நர்லால சமர் ஸ்கூலில் படித்து மெரிட்டில் வந்து டாக்டர் சீட்டு போய் பல் டாக்டர் கிடச்சிது பிள்ளைக்கு. ஆனால் அது பிடிக்கலை. அதுக்கடுத்து ப்ரொஃபஸர் ஆகணும்னு சொல்லிச்சு. அப்போ எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கு. அந்த பிஹெச்டி பண்ணுவதற்கு காரணமாக இருக்குது நம்முடைய தமிழ்நாடு முஸ்லீம் கல்வி இயக்கம் என்பதை இந்த நல்ல நேரத்திலே நன்றியோடு சொல்லி துஆ செய்து கொள்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.